ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி வாக்கம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன மிராக்கிள் தான். அது முருகர் என்னோடய லைஃப்பில் நான் பண்ண விஷயம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் சின்னதாக இருக்குது. செஸ்ட் பெயின் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். ஸோ சரி ஓகே, அது வருது. பட் நம்ம லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் போகுது, அப்படி தான் நான் யோசித்தேன். பட் என்னென்னா, ஒரு டைம் நைட்லாம் தூங்கி எழுந்திக்கும் போது அது வரைக்கும் ஒரு இல்லாத பெயின். எப்படி ஒரு கண்ணில் நம்ம மிளகா நம்ம கையால் தொட்டுட்டு நம்ம கண்ணில் வச்சா கூட எப்படி ஒரு பேர்ன் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் வந்துச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ல, தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்துடுற மாதிரியான ஒரு பெயினாக இருந்துச்சு அது. ஸோ அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் ஓகே, இது கொஞ்சம் ஏன் இப்படிலாம் பெயின் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ டாக்டர்கிட்டலாம் காமிச்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு சொல்யூஷன்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இதுக்காகன்ட்டு கந்தசஷ்டி கவசம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் 42 days படித்தேன். படித்ததுக்கப்புறமா உடனே ஸ்டாப் ஆகிருந்ததானே இல்லை, ஓகே பாசிட்டிவாக எனக்கு இருந்துச்சு. முருகா, எப்போ நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தேங்க் மட்டும் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் 2-3 monthsலேயே நான் பார்த்தேன்னா எனக்கு பெயின் வரவே இல்லை. ஆக்சுவலி இந்த சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அதில் எனக்கு அங்கே பெயின் இருக்கும். அப்புறம் நம்ம இப்போது பாத்திரம் எடுத்து இப்படி டேர்ன் பண்ணுறங்கும் போது அந்த டேர்ன் பண்ணுறச்சு லைட்டாக அந்த மாதிரி பெயின் வரும். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம், ஆனால் அந்த பெயின் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா, அப்பப்போ வரும். ஏன் வருது ரீசன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் இந்த 42 daysக்கு அப்புறம் எனக்கு நான் என்ன சாப்பிட்டாலும், நான் எப்படி இருந்தாலும் எனக்கு பெயின் வரலை. ஸோ ரொம்ப நன்றி முருகருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும். பட் அதுலேயும் அவங்க இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்குலாம் எதுவுமே சொல்யூஷனே இல்லை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவாக மைண்டு மாற்றணும். ஓகே, நமக்கு பெயினாக இருக்குது, நம்ம வலிச்சுட்டே தான் இருக்குது, அந்த வலி தாங்கிட்டே இருக்கணும், அப்படிலாம் ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக மைண்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வரும் இல்லையா. ஸோ நான் கந்தசஷ்டி கவசம் படித்ததுக்கப்புறம் இது க்யூர் ஆச்சு. ஸோ இது நான் யார்கிட்டனா ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், கால் வலி இருந்தால், இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, க்யூர் ஆகலை, இல்லை அதனால் ஏதாவது லைஃப்பில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்பி நீங்கள் பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் நான் படித்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள். வேல்மாறல் படிக்கிறாங்க இப்போல்லாம். ஸோ வேல்மாறல் படிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, எனக்கு முருகர் கண்டிப்பாக பண்ணார். ஸோ உங்களுக்கும் பண்ணுவார். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அப்படி சொல்வேன் நான். எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம நம்பிக்கையோடு வச்சு கேட்டோன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.